Hi, welcome to this video. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடியூப் மூலியமாக மானிட்டைஸ் பண்ணலாம். அதாவது யூடியூப் மூலியமாக உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணலாம். பட் எந்த வீடியோஸும் க்ரியேட் பண்ணாமல் ஏர்ன் பண்ணலாம். இது நான் சும்மா ஒரு ஹைப்புக்காக அந்த மாதிரி சொல்லலை. உண்மையிலேயே வீடியோஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணாமல் யூடியூப்பில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். அது எப்படி என்னன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிறேன். அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தால் போதும், உங்களுக்கு தெரியும், ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிக்கிடலாம். ஸோ நான் யூடியூப் சேனல் ஒன்று ஒரு இமெயில் ஐடி வச்சு நார்மலாக யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதில் studio.youtube.com போயிருக்கேன். ஸோ அனலிட்டிக்ஸ் எல்லாம் 0 கரண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் 0, வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணல. பாருங்கள், பிளெயினாக இருக்குது, டேஷ்போர்டு உங்களுக்கு தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமைசேஷன் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பிராண்டிங்கு, லே அவுட்டு, அப்லோட்ஸு, பிக்சர் அப்லோட்ஸ், லோகோ அப்லோடு, பேனர் இமேஜஸ்ஸு, இது எல்லாமே பண்ணலாம். இது நீங்கள் உங்களுக்கு லோகோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் போய் ஐகான் ஃபைண்டர்னு போட்டிங்கன்னா வந்துடும். ஸோ ஐகான் ஃபைண்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான லோகோஸ் இதெல்லாம் வந்துடும். ஸோ நம்ம இப்போது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றின்றோம்னா ஸோ மார்க்கெட்டிங்னு டைப் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி லோகோஸு இதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி லோகோஸு இதனால நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதில் லோகோஸ் வேணும்னா லோகோஸ் அப்லோட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேனர் இமேஜஸ் உங்களுக்கு ஐகான் ஃபைண்டர் இல்லாமல் கான்வாவில் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸோ கான்வாவில் கூட எடுத்துக்கலாம். கான்வாவில் உங்களுக்கு பேனர்ஸு இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி போட்டுருவீங்க. ஸோ அடுத்து பிராண்டிங் பண்ணிடுறீங்க, இது பண்ணிடுறீங்க. வீடியோ வாட்டர் மார்க் எடுக்கிறதா இருந்தால் வாட்டர் மார்க் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் வாட்டர் மார்க்கை ரெடி பண்ணி கான்வாலே கூட வாட்டர் மார்க் ரெடி பண்ணி போட்டுருங்க. ஸோ உங்கள் சேனல் பார்த்தினா பேசிக் இன்ஃபோ இது எல்லாமே போட்டுருவீங்க. உங்களோட சேனல் நேமு இப்போ ஒரு சேனல் நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா மாற்றிக்கோங்க. அதுக்குரிய ஹேண்டில்ஸு, உங்கள் சேனல் பார்த்தினா டிஸ்கிரிப்ஷன்ஸு, இது எல்லாமே பண்ணிடுறீங்க. ஸோ அது லே அவுட் இது எல்லாமே ரெடி பண்ணிடுறீங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து செய்ய வேண்டியது இது. ஸோ இந்த பேசிக் இன்ஃபோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ அடுத்து நம்ம ஸ்டெப் 1 முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணிடுறீங்க. ஒரு ஜிமெயில் ஐடி, ஒரு நார்மல் ஜிமெயில் ஐடி வச்சு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சிடுறீங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்றத நான் ஸ்டெப் 2 அப்படின்றத என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப் 2 என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா விட்டாவ் அப்படின்னு VIDTAO விடாவ் அப்படின்னு சொல்லி இது யூடியூப் ஆட் லைப்ரரி. ஸோ இதில் நீங்கள் உள்ளே போய் சைன்அப் பண்ணி உள்ளே போயிருங்க. இது எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஆட்ஸ் போடுறாங்க இல்லைங்களா, இது கிட்டத்தட்ட ஸ்பையிங் டூல் மாதிரி தான். யூடியூப்பில் போடுற ஆட்ஸு இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அது எல்லாத்தோட வியூஸு இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்றது இருக்கும். ஸோ இது இப்போது டாப் வீடியோஸ் இருக்கும், இதில் டாப் அட்வர்டைசஸ் இருக்கும் விட்டாவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்வைப்ஸு, ட்ரைனிங்ஸு, ப்ரொஃபைல் இருக்கும். இதில் சைன்அப் பண்ணி உள்ளே போயிருங்க. உள்ளே போயிட்டு ஸோ மார்க்கெட்டிங் ரிலேட்டடாகவோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடாகவோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபுண்டு ஆட்ஸு இது எல்லாமே வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்ஸ் இருக்குது. இப்போ எமிரேட்ஸ் ஆட்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த எமிரேட்ஸ் ரிலேட்டட் ஆட்ஸு, ஹுண்டாய் ரிலேட்டட் ஆட்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன ஆடு உங்களுக்கு ரிலேட்டடாக யூடியூப் ஆட்ஸ் எதுனாலும் எவ்வளோ வியூஸ் இருக்குது எல்லாமே யூ கேன் செக் இட் அவுட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஆட்ஸ் எதுனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கிறலாம். ஸோ இப்போ எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் சம்மந்தமான ஆட்ஸு. ஸோ அதிலோட வியூஸு எவ்வளோ ஆடுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, $4,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பெர் டேக்கு $4,000 அப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே வைஸ் இருக்கும். இப்போ கேபின் க்ரூ டீம்ஸு, எமிரேட்ஸு, ஸோ எஸ்டிமேட்டட் பார்த்தீங்கன்னா $1,538 இந்த டைமில் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டுருங்க. ஸோ நம்மளோட சாய்ஸ் இதில் உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக யூடியூப் ஆட்ஸ் இருக்கிறத ஒரு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டவுன்லோடு ஒன்றும் இஷ்யூ கிடையாது. உங்களுக்கு ஒரு யூடியூப் டவுன்லோடர் வச்சுருந்தாலும் சரி,
இல்லை ஒரு ஆன்லைன் யூடியூப் டவுன்லோடர் போட்டு கூட யூ கேன் டவுன்லோட் இட். டவுன்லோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த டவுன்லோட் பண்ண யூடியூப் லிங்க் இருக்குது இல்லைங்களா, அந்த யூடியூப் லிங்க்கை வந்து நீங்கள் சேனலில் அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ கண்டென்ட்டில் போய் நார்மலாக இங்கே க்ரியேட்டில் போய் கூட அப்லோட் வீடியோஸில் போய் கூட யூ கேன் அப்லோட் இட். ஸோ அதை வந்து அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் அப்லோட் ஆகிடும். ஸோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஸோ அதுக்குரிய டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில்ஸு இது எல்லாத்தையும் போடுறீங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஸோ ப்ராசஸிங்கு எல்லாமே முடிச்சிடும். முடித்ததுக்கப்புறம் ஸோ உங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸு, தம்ப்நெயில்ஸ் இது எல்லாமே போடுறீங்க. போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க. வீடியோ எலிமெண்ட்ஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஆட்ஸ் போடுறதா கூட அதே சேம் விட்டாவில் எடுத்து போட்டுக்கலாம். காப்பிரைட் ஸ்ட்ரைக்ஸ் இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அன்லிஸ்ட் பண்ணி வைங்க, இல்லைனா ப்ரைவேட்டாக வைங்க, இல்லை அன்லிஸ்ட் பண்ணி கூட வைங்க. அன்லிஸ்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ஒரு யூடியூப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஐகானு இது எல்லாமே க்ரியேட் பண்ணியாச்சு. விட்டாவில் போய் ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணியாச்சு. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் யூ ஆர் மேக்கிங் இட் அஸ் இது அதை டவுன்லோட் பண்ண வீடியோவை இதில் அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்க. ஸோ ஸ்டெப் 1 வந்து க்ரியேட்டிங் எ யூடியூப் சேனலில். ஸ்டெப் 2 வந்து விடோவில் போய் வீடியோ டவுன்லோட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி வைக்கிறீங்க. ஸோ அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது ஸ்டெப் 1 முடித்தாச்சு, ஸ்டெப் 2 முடித்தாச்சு. ஸோ உங்களுக்கு கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் இது எல்லாமே தெரியும். ஸோ அந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0 வியூஸ் கமெண்ட்ஸோட ஸோ உங்களுக்கு அந்த வீடியோஸ் இது எல்லாமே தெரியும். ஸோ இதில் எப்படி நம்ம அடுத்த ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் அஃபிலியேட் லிங்க். ஸோ ஹுண்டாய் ரிலேட்டடாக பியாண்ட் மொபிலிட்டி இல்லை ஹோஸ்டிங் லிங்க்ஸோ ஏதோ ஒரு அஃபிலியேட் லிங்க்ஸை வந்து யூ ஆர் சர்ச்சிங். ஸோ ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும். இம்பேக்டில் அஃபிலியேட் லிங்க்ஸ் வாங்கிக்கிறலாம், ஜேவி ஜூவில் வாங்கிக்கிறலாம், சிஜேல வாங்கிக்கிறலாம். எய்தர் இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக தான் நீங்கள் அஃபிலியேட் லிங்க் வாங்கணுன்றது கிடையாது, ஒரு ஹோஸ்டிங் லிங்க்ஸ் அந்த மாதிரி வாங்கிக்கிறலாம். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய இதில் சைன்அப் பண்ணியிருக்கிறதுனால ஐ எம் கெட்டிங் அஃபிலியேட் லிங்க் ஓவர் தேர். ஸோ அஃபிலியேட் லிங்க்கு ஒன்று வாங்கி வச்சுக்கிறேன். ஸோ அந்த அஃபிலியேட் லிங்க் என்கிட்ட இருக்குது. ஸோ ஸ்டெப் 3 என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மகிட்ட வந்து ஆட்ஸ். அடுத்த ஸ்டெப் 3 வந்து யூ ஹாவ் டு கோ ஃபார் அ கூகுள் ஆட்ஸ். கூகுள் ஆட்ஸ் நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு ஒரு $1 இல்லை $5 இல்லை $100 $200 ஸ்பெண்ட் பண்ணணும். பட் நீங்கள் ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட். அவங்களே ஒரு கிரெடிட் கொடுப்பாங்க. ஸோ அவங்களே வந்து தே வில் கிவ் யூ கிரெடிட். ஒரு கூகுள் ஆட்ஸ் போனீங்கன்ற பட்சத்தில் தே வில் கிவ் யூ இது உங்களுக்கு ஒரு $2,000 $10,000 அது கொடுப்பாங்க. ஸோ அந்த கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணனால எனக்கு அந்த கிரெடிட் கொடுக்க மாட்டாங்க. பட் புதுசாக ஒரு கூகுள் ஆட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் க்ரியேட் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் அதில் போய் நியூ கேம்பெயின் போங்க. ஸோ அடுத்து நியூ கேம்பெயினில் போய் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமாக பாருங்கள். ஸோ அடுத்து கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் கோல், கிரியேட் அ கேம்பெயின் வித்தவுட் அ கோல்ஸ் கைடன்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிராண்ட் அவேர்னஸ் வேணுமா, சேல்ஸ் வேணுமா, லீட்ஸ் வேணுமா, ஆப் ப்ரமோஷன் வேணுமா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஆட் வேணும் அப்படின்னா வீடியோ ஆட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ கஸ்டம் வீடியோ கேம்பெயின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ வீடியோ கேம்பெயின் கஸ்டம் டேட் வந்து 12/11/2022. ஸோ இதுக்கு ஏதோ கேம்பெயின் நேம் கொடுத்துக்கோங்க. கேம்பெயின் நேம் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இது டெய்லி பட்ஜெட் ஒரு $100 போட்டுக்கோங்க. ஸோ டெய்லி பட்ஜெட் $100 ரொம்ப கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இஃப் இட் இஸ் கோயிங் வெல் இல்லை, இப்போ உங்களோட அஃபிலியேட் லிங்க் சேல்ஸ் ஆக ஆக யூ வில் கெட் த ரெவென்யூ. நல்ல சேல்ஸ் ஆக நீ கேன் இன்க்ரீஸ் யுவர் பட்ஜெட். இப்போ டெய்லி பட்ஜெட் ஒரு $100 போட்டுக்கோங்க.
ஒரு டேட் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ வீடியோ பார்ட்னர்ஸ் ஆன் த டிஸ்பிளே நெட்வொர்க் இது செலக்ட் பண்ணாதீங்க, எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் யூஆர் டார்கெட்டிங். ஸோ உங்களோட சாய்ஸ் தான். இப்போ ஹுண்டாயோட ப்ராடக்ட் எந்த ஆல் கண்ட்ரீஸ், டெரிட்டரிஸ், இந்தியாவில் ஏதாவது லொக்கேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் செலக்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, எதுனாலும் நீங்கள் எங்கே இது சேல் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷன்ஸை டார்கெட் பண்ணிக்கோங்க. லாங்குவேஜஸ் இங்கிலீஷ் மட்டும் செலக்ட் பண்ணால் போதும். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் தமிழ்நாடு ஆர் தமிழ் இது. ஸோ யூ கேன் கோ ஃபார் குளோபலி நீங்கள் போகலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜஸ் நீங்கள் குளோபலாக போய்க்கலாம். அதுக்கப்புறம் கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷன்ஸ் எதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கோங்க. ஸோ இது கண்டென்ட் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்றது என்னென்னா டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸில் போய் கண்டென்ட் சூட்டபிலிட்டி பார்க்க சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஸோ கண்டென்ட் சூட்டபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பி ஹியர். ஸோ வந்து இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கண்டென்ட் சூட்டபிலிட்டி இஸ் நத்திங். ஸோ இது எவ்வளோ ஸ்டாண்டர்ட் கண்டென்ட்டா, ஸ்டாண்டர்ட் இன்வென்ட்ரி, எக்ஸ்பாண்டட் இன்வென்ட்ரி, ஸ்டாண்டர்ட் இன்வென்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குரூப் நேம் ஒன்று நீங்கள் கொடுத்துக்கோங்க, எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெமோகிராஃபிக்ஸு, உங்களோட எந்த ஏஜ் குரூப், ஃபீமேல். இப்போ வந்து ஹுண்டாயோட இது இருக்குது, ஹுண்டாயோட ஆட் பட் தான் டவுன்லோட் பண்ணி போட்டிருக்கீங்களே தவிர உங்களோட அஃபிலியேட் லிங்க். இப்போ நான் வந்து என்ன அஃபிலியேட் லிங்க் வாங்கியிருக்கேன்னா ஒரு ஹோஸ்டிங் கம்பெனியோட அஃபிலியேட் லிங்க் வாங்கியிருக்கேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் ஒரு மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலுமே தே வில் பை த ஹோஸ்டிங்ஸை. ஏஜ் ஃபேக்டர் வேணால் நான் கம்மி பண்ணிக்கிறேன்னா கம்மி பண்ணிக்கிறேன். 55 to 64 வாங்கினாலும் வாங்குவோம், இல்லை 65+ தேவையில்லைன்ற பட்சத்தில் நான் அதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் வந்து ஆடியன்ஸ் செக்மெண்ட்டு. ஆடியன்ஸ் செக்மெண்ட்டில் எது தேவையோ, கவர்மெண்ட் செக்டர் பீப்புளாக, இமெயில் மார்க்கெட்டிங் சர்வீஸ், பிஸ்னஸ் எஜுகேஷன், யார் யார் என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கீவேர்ட்ஸ். இந்த இது ரெண்டில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ஏஜ் ஃபேக்டர் ரெண்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் மூணையுமே நீங்கள் செலக்ட் பண்ண தேவையில்லை. ஏதாவது ஒன்று எதர் ஒரு கீவேர்ட்ஸ். இப்போ வந்து நான் ஹோஸ்டிங் லிங்க்ன்றதுனால ஹோஸ்டிங் அப்படின்னு போட்டு ஐம் சர்ச்சிங் ஃபார் கீவேர்ட்ஸ் ரிலேட்டட் இது பண்ணலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இது ஏதாவது ஒன்று பண்ணாலே போதும். டாபிக்ஸ் ரிலேட்டடாக செலக்ட் பண்ணிக்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ், ஏதாவது உங்களோட இப்போ ஹோஸ்டிங் கம்பெனி எந்த மாதிரி உங்களுக்கு சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸை கூகுள் ட்ரெண்ட்ஸில் போய் பார்த்து எந்தெந்த யூடியூப் சேனல்ஸ் இருக்குது என்ன ஏதுன்றதை செக் பண்ணிவிட்டு கூட அந்த யூடியூப் சேனலுக்கு பக்கத்தில் உங்களோட ஆட் ரன் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த அப்லோட் பண்ணியிருக்கிற இந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இன்ஃபீட் ஆடியோ, ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸு, இன்ஃபீட் வீடியோ ஆட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸை போட்டுட்டு HTTP ஃபைனல் URL இருக்குது இல்லைங்களா, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்டு, கவனிங்க. ஸோ அதில் போய் ஸோ என்னோட அஃபிலியேட் லிங்க் இப்போ க்ரீன் கீக்ஸ்ன்ற ஹோஸ்டிங் கம்பெனிஸ் இது பண்ணியிருக்கேன். கால் டு ஆக்ஷன் எதுனாலும் கொடுத்துக்கிறேன். ஸோ புக் நவ், பை நவ், இல்லை சைன் அப், லேர்ன் மோர், இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஸோ லேர்ன் மோர் வந்துருச்சு. ஆடு மார்க்கெட்டிங் இன் டிஜிட்டலில் க்ரீன் கீக்ஸ் இது வந்துருச்சு. ஸோ நார்மல் ஆடு தான் ஓடும். அதில் வந்து ஸ்கிப் ஆட்ஸில் இந்த greengeeks.com இதுக்கு போகும். ஸோ அடுத்து வந்து ஒரு இமேஜஸ் அப்லோட் பண்ணாலும் இட்ஸ் ஃபைன், இல்லை ஆட்டோ ஜென்ரேட்டட் மோடில் இது பண்ணாலும் சரி. ஒரு ஆட் நேம் கொடுத்துட்டு அதில் ஏற்கனவே ஒரு சஜஸ்ட் பண்ணும் பிட்டிங், அது கொடுத்தீங்கனாலே இட்ஸ் ஃபைன். இதை அப்ளை பண்ணிவிட்டு யூ கேன் க்ரியேட் அ கேம்பெயின் அண்ட் ரன். இது எப்படி ரன் ஆகுன்றதை வச்சு இப்போ ஒரு 5 சேல் விழுந்துச்சு, இட்ஸ் அ பீரியட் ஆஃப் டைம், ஒரு 5 sales to 6 sales விழுந்துச்சுனாலே இப்போ க்ரீன் கீக்ஸ் வந்து $125 கொடுப்பாங்க பெர் சேலுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். நீங்கள் வீடியோஸே க்ரியேட் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே இருக்கிற வீடியோஸை இது பண்ணிவிட்டு பண்ணுறீங்க.
ஸோ யூ கேன் மேக் மணி விதவுட் கிரியேட்டிங் எனி வீடியோஸ். ஸோ இதுதான் இந்த இதோடது. இது மாதிரி நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஸோ இதை வந்து ஒரு கம்ப்ளீட் கோர்சஸாகவும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டீட்டெயில்டாக மாஸ்டரி கோர்சஸும் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மாஸ்டரி கோர்சஸும் இது பண்ணலாம். ஸோ அது வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரும் நான் உங்களுக்கு ஸ்க்ரோல் டவுன் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பாய்.